சூரியனார் கோயிலுக்கு சென்று விட்டு அங்கே சிவசூரியனை வழங்க இருக்கிறோம். நமது பேருந்தில் அனைவரும் ஏறிவிட்டனர். பிறகு நமது பேருந்து நேராக சூரியனார் கோயில் செல்கிறது. அங்கே நமக்கு சிவசூரியன் நமக்கு அருள்பாலிக்கிறார். அவருக்கு நேராகவே குரு பகவான் அருள்பாலிக்கிறார். இவர் இரண்டையும் ஒரே சன்னதியில் நாம் தரிசிக்கலாம். சாயா சுக்லாம்பா சமேத சிவசூரிய சுவாமியை நாம் தரிசிக்கிறோம். மேலும் உஷா பிரதிஷா சமேத சிவசூரிய பெருமானை தரிசித்துவிட்டு மிகவும் பிரகாரத்தில் எல்லா நவகிரக மூர்த்திகளும் இருக்கின்றன தரிசித்து விட்டு அந்த எல்லா கோயில்களிலும் பிரசாதம் இருக்கிறார்கள். உங்களுக்கு தேவையான பிரசாதங்கள், மாலைகள், படங்கள் எல்லாம் வாங்கி கொள்ளலாம் அவரவர் விருப்பப்படி. மேலும் சூரியனார் கோவிலில் வழிபட்ட பிறகு நேராக நாம் கஞ்சனூர் செல்கிறோம். கஞ்சனூர் என்பது அதற்கு பக்கத்திலேயே உள்ளது. சுக்கிரன் கிரகம் உள்ள ஊராக இருக்கிறது. இங்கே அக்னீஸ்வரர் இருக்கிறார். அக்னீஸ்வரர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். நாம் இங்குள்ள அக்னீஸ்வரர் மற்றும் சிவபெருமான் அம்பாளெல்லாம் தரிசித்து விட்டு நாம் கஞ்சனூரில் உள்ள ஸ்தலத்தை வழிபட்டு விட்டு நாம் அனைவரும் பேருந்தில் கிளம்புகிறோம். இதற்கு அடுத்தது நாம் நேராக வைத்தீஸ்வரம் கோயில் வருகிறோம். வைத்தீஸ்வரன் கோயிலில் நமக்கு வைத்தியநாத சுவாமி இருக்கிறார், தையல்நாயகி அம்பாள், முத்துக்குர சுவாமி இருக்கிறார். இங்கே அங்காரகன் தனி சன்னதி கொண்டிருக்கிறார். இங்கே செவ்வாய் கிரகம் நமக்கு அருள் புரிகிறார். அங்கே நமக்கு என்னவென்றால் உப்பும் மிளகும் வாங்கி போடலாம். சில கோயில்களில் விளக்கு போடுவதற்கு அனுமதிக்கிறார்கள், அங்கே விற்கிறார்கள். அதை எடுத்து நாம் விளக்கேற்றி விட்டு வந்துவிடலாம். மேலும் மிகவும் டைம் எடுத்துக்கொண்டெல்லாம் செய்வது என்பது பரிகார பூஜைகள் நமக்கு இங்கெல்லாம் நடைமுறைக்கு முடியாது. அதனால் எளிதான முறைகளை பயன்படுத்த வேண்டும். இங்கே உள்ள அங்காரக மூர்த்தியை வழிபட்டு விட்டு வைத்தியநாத சுவாமி, தையல்நாயகி, முத்துக்குமார சுவாமி எல்லாம் வழிபட்டு விட்டு நேராக இங்கே நமக்கு மதிய உணவு அரேஞ்ச் பண்ணியிருந்தார்கள். பக்கத்திலேயே ஒரு ஹோட்டலில் சைவ உணவு அனைவருக்கும் அன்லிமிட்டெட் வெஜ் மீல்ஸ் எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணால் இதை நம்முடன் வந்த ஆன்மீக அன்பர்களே பணத்தை கொடுத்து ஷேர் செய்து ஸ்பான்சர் செய்ததனால் அனைவருக்கும் எளிதாக இருந்தது. நன்றாக உணவும் இருந்தது. நன்றாக சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து நாம் புதஸ்தலம் செல்கிறோம். அங்கிருந்து புதஸ்தலம் செல்வோம். ஆனால் புதஸ்தலம் செல்லும் வழியில் அவர் என்ன செய்து விட்டார் என்றால், கேது இந்த நேரத்தில் உங்களுக்கு அனைத்து கோவில்களும் பூட்டியிருப்பார்கள். 4 மணி 3:30 தான் திறப்பார்கள். அதனால் நாம் நேராக கேது ஸ்தலத்துக்கு செல்வோம் என்று அங்கே அழைத்து கொண்டு செல்விட்டார். கீழப்பெரும்பள்ளம் என்ற ஊருக்கு சென்று கேது பகவானை வழிபட்டோம். கேது பகவானை வழிபட்டு விட்டு அங்குள்ள மூர்த்தி சிவபெருமானுடைய சன்னதி அவ்வளவு திறக்கவில்லை. கேது மூர்த்தி மட்டும் திறந்திருந்தது. ஆக நாம் கேது மூர்த்தியை வணங்கிவிட்டு அங்கிருந்து எல்லா இடங்களிலும் கோயில்களில் தீர்த்தங்களில் புஷ்கரணிகள் இருக்கின்றன, பெரிய பெரிய புஷ்கரணிகள். கைடு சொன்னபடி அங்கெல்லாம் இறங்கி குளிப்பதற்கெல்லாம் அனுமதி கிடையாது. அது பாதுகாப்பானதாகவும் இருக்காது. மேலும் கேதுஸ்தலத்தை வழிபட்டு நாம் நேராக கீழப்பெரும்பள்ளத்திலிருந்து திருவெண்காடு சென்று புத பகவானை வழிபடுத்துக்காக செல்கிறோம். இந்த புதஸ்தலமான திருவெண்காடு மிகவும் பிரசித்தி பெற்றது. 3 மூர்த்திகள், 3 தீர்த்தங்கள், 3 ஸ்தல விருஷங்கள், 3 அம்பாள்கள் என்று பெரிய ஃபேமஸான கோயிலாக இருக்கிறது. இங்கும் புத பகவானை தரிசிக்க முன்னாக அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு டைம் கிடையாது, இப்பொழுது திறந்திருக்க மாட்டார்கள், நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே ஒரு மண்டபத்தில் சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறார், அந்த அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த மண்டபத்தில் நாங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ஓய்வெடுத்தோம். ஓய்வெடுத்து விட்டு